Hi, hello, welcome to Light by VB Days Valagum Kitchen Jodies. Beauty and grooming partner, Natural. Associate sponsors, Ambrosia, 100% organic honey and perfumery. கிச்சன் ஜோடிஸ் கடந்த வாரம் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக போயிட்டு இருக்கு. காம்படிஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கமெண்ட்ஸில் பார்த்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் வந்து என்னென்ன மேஜிக் நடக்க போகுது சமையலில் எதெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கறதுக்கு நம்மளோட ஜோடிஸை கூப்பிட்டுலாமா? So let's welcome our favorite Kitchen Jodies. लाला हाथ निकाला लाला हाथ निकाला அடடடா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கீங்களே. ஆமாவே. தெரியுமா தெரியாதா? அதாவது எங்க அண்ணன் வந்து போன வாரம் ஷோ முடிச்சிட்டு போனாரு. ஊருக்கு போன அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு மேல எனக்கு ஒரு கால். என்னடா அப்படின்னு பார்த்தா டெய்லியுமா இல்லை ஒரு நாளா? டெய்லி. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேனா தம்பி, உன்னை எப்போ மீட் பண்ணோன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ் டார்ச்சர் பண்ணாரு. வந்துட்டேனே. நம்பரை நான் சேவ் பண்ணவும் இல்லை. கனவுல வந்தா கூட கத்தி எடுத்து கண்ணை குத்தி கொஞ்சம் கூட எடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்ல மாட்டியா? இங்க எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாண்டா தம்பியை மிஸ் பண்ணடா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அன்பா ஏதாச்சும் ஒன்று பேசுனா. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ சோ மச்ண்ணா. உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம யுவராஜ் அண்ணனுக்கும் காயத்ரி அக்காவுக்கும் வந்துட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் வீக்கோட பின்னரே நீங்க தான். நந்தா ப்ரோ கலக்கிட்டு இருந்திய தல. போன வாரம் தானே. போன வாரம் குக்கர் ஓபன் ஆகலன்றீங்க, குக்கரை மாத்துனீங்க, ஏதோ பண்ணீங்க. ஆமா எல்லாம் வெடிச்சிருக்கும். இப்போ காமா இருக்கீங்களா? அது தெரியல. இல்லையா? இல்லன்றாங்க. ஒரு டைப்பா தான் இருக்கும். இந்த வாரம் த்ரெட்டனிங்லாம் கொடுக்க கூடாது, நான் தெளிவா சொல்லிட்டேன். அததான் சொல்லி கூட்டு வந்தேன். தயவு செஞ்சு யாரையும் பயப்படுத்தாத, மிரட்டாத, சமைக்கிறன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணாத அதை சொல்லி ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்களே பயந்து போய் தான் நின்னுட்டு இருக்கீங்க. ஆமா. மானசியன் பிரியங்கா போன வாரம் வந்து ஜாலியா சமைப்பீங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா லைட்டா டென்ஷன் ஆயிட்டீங்க. ஆமா. இந்த வாரம் மைண்ட் செட் எப்படி இருக்கு? இந்த வாரமும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஜாலியா மானசி இருக்கிறதுனால எனக்கு கவலை இல்லை. எங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னா எங்க 2 பேர்ல யாரு குக்குன்னு இன்னும் நாங்களே ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான்வெஜ்னா அவங்க கொஞ்சம் லைக் டேக் ஓவர் பண்றாங்க, வெஜ்னா நான் கொஞ்சம் அப்படி சொல்றேன். ஸோ எங்க 2 பேர்ல யாரு குக்குன்னு எங்களுக்கே தெரியல. பட் ஆனா ஒரு மாதிரி டீம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க இன்னைக்கு. ரோஷன் அண்ட் சிப்பி சொல்லுங்க. நீங்க தான் ஸ்கோர் போர்ட்ல அன்பார்ச்சுனேட்லி லீஸ்ட் ஸ்கோர்ல இருக்கீங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. என்ன ஐயோ நீ தானே எடுத்த பாவக்கா? ஓகே விடு சரி பரவாயில்ல. இந்த வாட்டி கொஞ்சம் லாஸ்ட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரணும். ஆமா வந்துருவோம். அடுத்த எபிசோட்ல வந்து கீழே வந்திருக்கும். இந்த எபிசோட்ல கீழ வந்திருக்கோம் ராஜா. அடுத்த எபிசோட்ல டாப்ல வரணும். டாப் கீழே இருக்கும், அடுத்த எபிசோட்ல டாப் மேல இருப்போம். ஓகே ஏதோ ஒண்ணு புரிஞ்சா சரி. அன்பார்ச்சுனேட்ல இல்ல தெரிஞ்சதா. அதாவது லாஸ்டா இருக்கிறது முக்கியம் கிடையாது, என்னைக்காச்சும் ஃபர்ஸ்டா வருவோம். அதுதான். எப்படி நான் எவ்வளவு பாசிட்டிவா பேசுறேன். நீ பாசிட்டிவா தானே இருக்க, நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஏய் அண்ணன் ஃபர்ஸ்ட் கூப்பிடாத. அண்ணால மட்டும் அவாய்ட் பண்ணு. அண்ணா சொல்லுவேனா? ஏனா கருகருன்னு அடிச்சிருவேன் நான். அப்படிதான் சொல்லுவேன். சிப்பி சாம் ரெடியா இன்னைக்கு எபிசோடுக்கு? ரெடி சாம். ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. Thank you சாம். ஏய் ஒரே செகண்டரி சாம் யாங்கிட்ட பேசும்போது மட்டும் வருவா அண்ணான்னு கூப்பிடும்போது நோ சொன்னா அப்புறம் அப்படிதான் பேசுவேன். ரோஷன் சூப்பரா பண்ணுங்க, டீம் ஒர்க் பண்ணுங்க. பாயிண்ட் ஸ்கோர்ல இன்னைக்கு மேல வரணும் எதிர்பார்ப்போம் நாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நாங்களும் எதிர்பார்த்து தான் இருக்கோம். என் பக்கத்துல என் அண்ணன் பாவண்டா, அவருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் குத்தி. நானே ஒரு மோட்டிவேஷன் தான். எங்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் சொல்ல முடியுமாண்ணே? சூப்பர் பாய்.
என்ன தவிர்த்துட்டு வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் சொல்லணும்னா என்ன உன்னை தவிர்த்துட்டாலே வாழ்க்கையில ஒரு நல்ல தத்துவம் தான். நல்லா இருக்குதா சார்? குட் ஒன்டா. எவ்ரிபடி நீ அவங்க கூட ஜோடி சேர்ந்துருக்க இருந்தாலும் போற அண்ணா சொல்ல நீ சொல்ல அவர் காப்பாத்திட்டாருன்னு நினச்சி கை தட்டினேன். யாருன்னா நம்மள கேவலமாக பேசுனாங்கன்னா ஒரு உண்மையான நம்ம ஒரு ரீல்ஸ் போடுறோம் இல்லை ஒரு படிக்கிறோம் ஏன்னா ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஏதோ உண்மையாக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்த கேவலமாக பேசுவாங்க. அந்த மாதிரி கேவலமாக பேசும்போது அங்கே வந்து நம்ம சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவனை போயிட்டு கடவுள்கிட்டே வேண்டணும், நோய் நொடி இல்லாமல் இவன் 100 ஆயுசை நல்லபடியாக வாழணும்னு. ஏன் நம்மளை கேவலமாக பேசினா அது மாதிரி வாழணும்னு சொல்கிறோன்னா அப்போ தான் நம்ம வாழ்கிறத அவன் இருந்து பார்க்க முடியும். வேற level. எவ்வளவு பெரிய விஷயத்தை சிம்பிளா சொல்லிட்டு இதோ இப்ப பின்ன கட்டுரை எழுதியா சொல்ல முடியும்? இல்லை தலைவா ஷோவே 30 மினிட்ஸ் தான். அதுல சின்னதா சொன்னாதான் கரெக்டா இருக்கும் கிறிஸ்பா. வெரி குட். ஆனா சாய் ரித்துவோட சத்தம் தான் கிச்சன் ஃபுல்லாவே கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் மைக்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரெடியூஸ் பண்ணி தான் போடணும். இந்த வாரமும் வந்துட்டு இப்படி ஒரு வாரமா சமைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட விஷஸ் சூப்பரா சமைங்க. Thank you. டேபிள்ஸ்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரணும், அது பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Thank you. ஓகே சோ गाइस தயாரா இருங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாமா? எஸ். இந்த வாரம் வந்து 2 ஜட்ஜஸ் வர போறாங்க. அவங்க 2 பேருமே வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் யாரை வெல்கம் பண்ண போறேன்னா எஸ் லெட்ஸ் வெல்கம் செஃப் சரவணன். அண்ட் இன்னொரு ஜட்ஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா துணிவு ஜட்ஜ் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே கூப்பிடுவோம். இன்னைக்கு வந்துட்டு கெஸ்ட் ஜட்ஜா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் செஃப் ஏட்ரியன் அவர்கள். வயசானவர் உடுப்பா. ஸோ போன வாரம் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி குக்கிங்னு வந்த உடனே அதுவும் கொடுத்த ரொம்ப கம்மியான நேரத்தில் நீங்கள் கொடுத்தது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. போன வாரத்தில் ஸ்கோர்ஸ் எல்லாமே மறந்துடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் அண்ட் ஸ்கைஸ் த லிமிட். லெட்ஸ் ஸ்டார்ட். சூப்பர். லாஸ்ட் வீக்கு உங்கள் குக்கிங் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வாரம் உங்கள்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் மோர். எனக்கு ஒரு சின்ன இது, அவரையும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவர் பார்க்கறதுக்கு சைலண்ட் ஆனால் ஹீஸ் அ கில்லர். பாத்தியா உன்னை கொலைகாரன்றாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் மர்டரே நீதான். ஓகே சோ இந்த 2 ஜட்ஜ் மட்டும் இல்ல, லெட்ஸ் வெல்கம் our favorite gorgeous chef ஷெருபா மேம். கொஞ்சம் ஓவரத்தான் போய்கிட்டு இருக்கோமோ? வந்து விட்டால் வசந்த சேனை. நான் தள்ளி வச்சிருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஷெஃப் ஷெருபா அவர்களே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஐ திங்க் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் 100% கொடுப்பீங்களா? கொடுப்போம். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்ககிட்ட நல்ல ஜோக் இருக்கா? அவங்க சொல்றாங்க என்ன கலாய்க்கறாங்க, நீங்க வந்து வாவ் அப்படின்றீங்க. ஏய் சூப்பரா இருக்குறாது. ஷோவோட ஃபார்மேட் என்னன்றது வந்து லாஸ்ட் வீக் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சேலஞ்சை த்ரோ பண்ண விஷயங்கள் லாஸ்ட் டைம் லான்ச் எபிசோட் அப்படின்றதுனால நாங்கள் த்ரோ பண்ணோம். பட் இந்த தடவை உங்களுக்குள்ளாரே நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு சேலஞ்சை த்ரோ பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வர காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்குள்ள நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிக்க போறீங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. உங்களுக்கான சேலஞ்ச் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? எஸ். நீங்கள் எல்லாரும் உங்களோட டேபிளுக்கு போகலாம். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. இனிமே வர வாரங்கள்லாம் நீங்களே தான் உங்களுக்கு சேலஞ்சஸை வந்துட்டு கொடுக்க போறீங்க. ஸோ உங்களுக்காகவே நாங்கள் வந்துட்டு ஒரு ரூமை தயார் பண்ணியிருக்கோம். அந்த ரூமோட பேரு கிரில்லிங் ரூம். கிரில்லிங் ரூம். வாரம் அந்த கிரில்லிங் ரூமு நம்ம ஷோவோட முக்கியமான ஒரு பங்கா இருக்க போகுது. ஸோ தயாரா இருக்க, கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வேற விதமான ஆப்புகளும் இருக்கு. எஸ். ஓகே சோ தயாரா இருக்கீங்களா? எஸ். எல்லாருமே இப்போ அந்த கிரில்லிங் ரூமுக்கு போயிடலாம். ஓகே. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவங்கள பார்த்துக்கோ. ஃபோன் எங்கேயும் வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ, இல்லையா? யார் என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. முருகேசா நம்மளை எடுத்தோடனே சம்மந்தம் இல்லாம ஒரு இடத்துக்கு தனியா அனுப்பிட்டேன். ஒருவேளை இது எல்லாம் வச்சு ஒரு டிஷ் பண்ற மாதிரி கேட்பாங்களோ? நம்ம லாஸ்ட் டைம் நிறைய மிக்ஸ் பண்ணி பண்ணோம்ல, அதனால அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கிரில்லிங் ரூம் நந்தா அண்ட் பூஜா.
சாம் தானே அது? உங்களுக்கு முன்னாடி நிறைய இன்கிரீடியன்ட் இருக்குல்ல, ஆமா. அதுல ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட்டை நீங்க சூஸ் பண்ணி இங்க உள்ள ஜோடி யாருக்காவது நீங்க சேலஞ்சா எடுத்து த்ரோ பண்ணணும். அவங்க அதை வச்சு தான் சமைக்க போறாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. இங்க யாருக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ அப்படி வரியா? இது வைக்கிறது இன்கிரீடியன்ட் மாதிரி தெரியல, வைக்கிறது ஆப்பு மாதிரி தானே டெக்னிக்கலி அப்பதான் ஒரு ஹாப்பியான விஷயம். நம்ம நல்லா கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு போய் வச்சிருவோம். நமக்கு என்னத்த வைப்பாங்கன்னு தெரியல. யாரையாவது அட்டாக் பண்ணுவோமா இல்ல யாருக்கிட்ட பாசமா பிஹேவ் பண்ணுவோமா? பாசமா கொடுப்போம் மாப்ள. ஒரே ஒரு டவுட், இப்ப வேற யாராவது வந்தா நமக்கு என்ன யோசிப்பாங்க? கண்டிப்பா நல்லதா எதுவும் அதை யோசிக்க வேண்டியது உங்க வேலை கிடையாது. இது ஓ, அப்படியா? சரி, யாருன்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், யாருக்கு தரலான்னு? மாஸ்டர் வைஃப் கொடுக்கலாம். மாஸ்டர் வைஃப் இல்ல ஆனா அவங்க வந்து நான்வெஜ் குடுக்குறாங்க, அவங்க வைஃப் நான்வெஜ் ஆக்சுவலி சூப்பரா சமைப்பாங்க. ஆக்சுவலா எல்லாமே பெட்டரா பண்ணினா நம்ம பேச மான்சிக்கு இறக்கிடுவோமே. மான்சி சுண்டக்கா மான்சிக்கு சுண்டக்கா. ஓகே. ஆனா எப்படி ரிலீஸ் ஆவறப்ப பாத்துருவாங்களேடா. மான்சி பிரியங்காக்கு சுண்டக்கா கொடுக்கலாம், கியூட்டா இருக்கும். ஷூரா? ரெண்டு பேரோட வாழ்க்கையை நம்ம காலி பண்றோம். ஓகேவா? ஏன் சாம், இப்ப நான் சுண்டக்காய் எடுத்து கொடுத்துட்டா அடுத்தவங்க என்ன வந்து பாக்குறப்ப சுண்டக்காய் டேபிள் இருக்காதா? இருக்காது. அப்ப இது இறக்கிடுவோம். யார் தலையில கட்டலாம்? மான்சி பிரியங்கா. ஓகே. நல்லா பாட்டு பாடினாங்க. அல்ல, அழகான மான்சிக்கும் கியூட்டான பிரியங்காக்கும் சுண்டக்கா. எங்களால முடிஞ்ச சுண்டக்கா. அவங்களோட டப்பாவை பார்த்து அதுல போடுங்க. ஆமா சாம். இங்க நடந்தது எனக்கும் உங்களுக்கும் உள்ளதான், யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது. என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். இவளை வச்சுட்டா இப்படி மாப்ள எனக்கான வெள்ள சொன்னாதான் மாப்ள நீங்க போகலாம். பேசவே கூடாது. வா சாம். தேங்க் யூ சாம். சாம் பை. பை சாம். தேங்க் யூ. பாப்பா என்ன ரூபம் என்ன வா சீக்கிரம். வெல்கம் டு கிரில்லிங் ரூம். கிரில் சிக்கனா? எங்க கிரில் சிக்கன் இல்லைங்க, பச்சை சிக்கன் தான் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி காய்கறிகள், சிக்கன், ப்ரான் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு பொருளை இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஜோடிக்கு நீங்க சேலஞ்சா த்ரோ பண்ணணும். அதை தான் அவங்க சமைக்க போறாங்க. சரி செல்லம், எதை நீங்க சூஸ் பண்றீங்க? எதை எடுக்கலாம்? இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. தம்பி, நீ சாப்பிட்றதுக்கு எடுக்க கூடாது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. பைனாப்பிள். அதை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ சூஸ் பண்ணி கொடுக்கலாம். யாரை போடலாம்? ஐயோ நம்ம மூஞ்சி பார்த்துடா சாமி. அவங்க தானே டஃப்பா சமைப்பாங்க, ஆளை காணுமே. இதோ இருக்காங்க பாருங்க. எங்க வச்சிடலாம்? யாருக்கு வைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இறங்கடி செல்லாம். ஆம்ஸ் வலிக்குது. இவங்க தான் வந்து டஃப்பா செய்வாங்கல்ல எதுவா இருந்தாலும். யுவராஜ் மாஸ்டர், காயத்ரி அக்காக்கு நீங்க அதை கொடுக்குறீங்களா? ஆமா. வைங்க. உள்ளார வச்சுட்டு அதை நீங்க திருப்பி இருந்த இடத்துல வைத்துட்டு நீங்க போகலாம். நீங்க வச்சிருக்க ஆள் தான் கடந்த வாரம் டாப் ஸ்கோரரா இருந்தாங்க. ஆமா. அவங்களுக்கு இந்த சேலஞ்சை கொடுத்துருக்கீங்க. உள்ளார வச்சது உங்களுக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் சத்தியமா. பாய். நம்மளுக்கு என்ன எடுத்து வச்சு போறோம்? இல்லைங்க போலாம். வெல்கம் டு கிரில்லிங் ரூம் மானசி அண்ட் பிரியங்கா. ஓ ஹலோ. இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியல, குழப்பமா இருக்கு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இன்கிரீடியன்ட்ல ஒன்னு சூஸ் பண்ணி அதை உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்ல பிடிக்காதவங்க ஏதோ ஒரு ஜோடிக்கு அதை நீங்க சேலஞ்ச் பண்ண போறீங்க. இப்போ எங்களுக்கு வேண்டியது நாங்க எடுத்துக்க கூடாதா? அப்படி எடுத்துக்க கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. நாசமா போச்சு. நீங்க யாருக்கு என்ன வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆமா, கடைசியில சொல்றீங்க தானே? சொல்ல மாட்டோம். யாரு டஃப்பா இருக்காங்களோ. இது என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தோசைக்காய். தோசைக்காயா? ஆமா. இது கொடுத்துருவோம். அக்கா அதெல்லாம் ஈஸிக்கா, வெய்க்கா. வாழைத்தண்டு அதுவும் பண்ணிடுவாங்க. வா. ஆராய்ச்சி பண்றதுக்கான இடம் கிடையாது. சரி, இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? மட்டன் யாருக்குன்னா அக்கா மட்டன் ஈஸி கிடையாதா? ஃபிஷ். அக்கா புடலங்கா ஃபிஷ் பண்ண முடியாதா? மீன் குழம்பு வச்சாங்கன்னா வின் பண்ணிடலாம். புடலங்கால என்ன பண்ணுவ? மானசி, உங்க கூட இருக்கிறவங்க குக்கிங் தெரிஞ்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இது என்ன? இது கொடுத்துரு. பேம்பூ ஷூட்ஸ். யாராவது நம்மளுக்கு கொடுத்துருந்தா அதனால கொடுத்துரு. சரி, அப்ப நான் இது கொடுக்குறோம். ஆனா கொஞ்சம் பாவமா இருக்கு. நீங்க ஒரு பொருள் எடுத்து உள்ளார வச்சிட்டீங்கன்னா அந்த பொருள் திரும்ப டேபிளுக்கு வராது. அப்படியா? அப்ப இதை எடுத்துருவோம். நம்மளுக்கு யாராவது எடுத்துருவோம். நான் சொன்னேன். என்ன எடுத்திருக்கீங்க? பேம்பூ ஷூட்ஸ். யாருக்கு கொடுக்குறோம்னா காயத்ரி. அவங்களுக்கு கொடுத்துருவோம். இவங்க ரோஷ் அண்ட் இவங்களுக்கு அந்த குட்டி பையன். ஓ பாவம். இல்ல இவங்க ஏதாச்சும் பார்த்து கூட செய்வாங்கல்ல. இவதானே? ஆமா. மனிதாபிமானத்தை பற்றி யோசிக்கிறீர்களா? நீங்கள் ரோஷன் மற்றும் சிப்பிக்காக அதை வைக்கிறீர்கள். சிப்பு சிப்பி.
ஓகே ஏன் அவங்களுக்கு வச்சோம்லாம் எங்களுக்கு தெரியாது தெரியாது. ஆனா அது நாங்க எடுத்துட்டா எங்களுக்கு வராதுங்கிறதுனால ஏதோ ஒரு டப்பா ஆமா நல்ல ஒரு முடிவு. நீங்கள் விடை பெறலாம். நன்றி. எங்களுக்கு என்னன்னு தெரியும். நன்றி, வணக்கம். ஆப்பு இருக்கிறது, பொங்கல். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். வெல்கம் டு கிரில்லிங் ரூம் அஸ்வத் அண்ட் கண்மணி. ஓகே தேங்க்யூ. உங்களுக்கு முன்னாடி நிறைய இன்கிரீடியன்ட் இருக்குல்ல? ஆமாம். அதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் எந்த ஜோடிக்கு சேலஞ்ச் பண்ணுறதுன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து காயத்ரினா யுவராஜ் அவங்க இருக்காங்க. அவங்க 19 வயசுலேயே சமைக்கிறாங்க. அதனால அவங்க எது கொடுத்தாலும் சமைச்சிருவாங்க. அதனால அவங்க விட்டுறலாம். இல்ல அவங்கள விட வேணாம், ஒரு நிமிஷம் இரு. இது யாருக்கா ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வெங்காயம். ஓகே ஓகே சரி, காயத்ரி விட்டுலாம். வேற யார் இருக்கா? மானசி அண்ட் பிரியங்கா. மானசி பிரியங்கா பாவம், நமக்கு ஏதாவது தெரிலனா கூட அவங்க கிட்ட தான் கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. தேர்டு தாய்மண்ணே சந்தோஷம், பிரச்சனையே இல்லை. அவர் எல்லாமே பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் பாவம் பார்ப்பது போல் யாரும் உங்களுக்கு பாவம் பார்ப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. அவ பார்க்கல நம்மளுக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், ரூல் அவுட் பண்ணிட்டே வந்து இருக்கேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்மளுக்கு முன்னாடி யார் இருக்கா? நந்தா. அவங்கள டார்கெட் பண்ணுவோமா? நந்தாவுக்கு அப்படி பண்ணிட்டு அப்படி மேல போலாம்ல. நன்றாக யோசிக்கிறீர்கள். சரி ஓகே, அப்ப என்ன கொடுக்கலாம்? 2 பேரும் கண்டிப்பா வந்து பார்த்தா கன்ஃபார்மா டெய்லி நான்வெஜ் சாப்பிடுறவங்க மாதிரி தான் இருக்காங்க. அதனால அவங்க அந்த சமைச்சிருவாங்க. வெஜ்ஜே போயிடலாம். ஒண்ணு நம்ம இது போலாம், ஆரல்ஸ் இது போலாம். இது வேணாம். பீர்க்கங்கா இல்லனா வாழைத்தண்டு போயிடலாம். வாழைத்தண்டு நிறைய பண்ணலாம்டா. வடை இதெல்லாம் சரி, இது போயிடலாம். இதுவும் வேணாம்னு தோணுது எனக்கு. சரி, இது போயிடலாம். இது போயிடலாமா? இது எப்படி டேஸ்டா இருக்குமானே கூட தெரியல. நம்ம இதுக்கு சாப்பிட்டதே இல்ல. ஓகே டன். ஸோ தலைவரே, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு முன்னாடி நீங்க தான் இருக்கீங்க 16 பாயிண்ட்ல, நான் 15.5. அதுக்கு முன்னாடி 16.5ல 3 பேர் இருக்காங்க. இப்போ 3 பேரை இறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா ஒருத்தரை இறக்கிறது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் இதே மாதிரி நம்மளுக்கு யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா காம்படிஷன் தானே வந்திருக்கும். ஓகே டன். ஸோ அதனால பீர்க்கங்காய். உங்களுடைய பிளான் அருமையாக உள்ளது. வாழ்த்துக்கள். சிரிச்ச முகமா இருக்காங்கல்ல, இந்த சிரிச்ச முகத்தை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாம். சும்மா ஜாலிக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நன்றி. நீங்கள் விடை பெறலாம். இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரெசிபி யோசிரி. ஒன்னி யோசிச்சாலே பண்ண முடியாதுடா. ஏன்னா நான்வெஜ் இருக்குங்க. வெல்கம் டு கிரில்லிங் ரூம் யுவராஜ் மாஸ்டர் அண்ட் காயத்ரி அக்கா. என்ன சொல்றா? வெல்கம். இப்போ நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இன்கிரீடியன்ட்ல ஒன்றை சூஸ் பண்ணி அதை எந்த ஜோடிக்கு நீங்கள் சேலஞ்சாக த்ரோ பண்ண போறீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணலாம். இந்த ஐட்டம் ஏதாவது கொடுக்கலாமா? யாரோ ஒரு ஆள் வந்து வாழைத்தண்டில் வந்து அஸ்வின் பஜ்ஜின்னு சொன்னானே. வாழைத்தண்டு பஜ்ஜின்னு சொன்னானே. இது என்னப்பா இது? ஓட்ஸ். இது என்னது? டக்குன்னு பால் ஊற்றி கொடுத்துட போறாங்க. நன்றாக யோசிக்கிறீர்கள். இந்த கிழங்கு யாருக்கு கொடுக்குறேன்? இனியன் பின். அப்போ இனியன் கொடுத்துருங்க. இனியன் மற்றும் சாய் ரித்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வெல்கம் டு கிரில்லிங் ரூம் இனியன் அண்ட் சாய் ரித்து. யார் மேல வன்மத்தை கக்க போறீங்க? அதாவது இப்போ எங்களுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்காங்க. அவங்க நல்லா சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் வயிறு எரியும். அதனால அவங்களுக்கு கஷ்டமா கொடுத்துடலாம். அவங்க தவிக்கிறத பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அண்ட் ஒருவர் புடலங்காவை சமைக்கிறதுக்குலாம் நிஜமாவே ஒரு பிஹெச்டி தேவை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ தாட் நம்ம வந்து புடலங்காவை அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டெக்னிக்கல் வன்மம்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இங்க இருக்காங்க ஜோடி புறாக்கள் இங்க இருக்காங்க. நீங்கள் அஸ்வத் மற்றும் கண்மணிக்கு புடலங்காவை தருகிறீர்கள். சிரிக்கிறீங்களா பட்டுக்குட்டி? இதோட நீங்க சிரிக்க முடியாது. ஓகே गाइस, see you. வன்மத்தின் வனாந்திரமே, கிளம்பலாம். வெல்கம் டு கிரில்லிங் ரூம் ரோஷன் அண்ட் சிப்பி. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு முன்னாடி உள்ள இன்கிரீடியன்ஸில் ஒன்றை சூஸ் பண்ணி நீங்கள் யாராவது ஒரு ஜோடிக்கு வந்து அதை சேலஞ்சாக த்ரோ பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் லாஸ்ட் வீக் நடந்த எபிசோடில் லாஸ்ட் பாயிண்டாக இருக்கிறனால இப்போ இருக்கிற ஒரே ஒருத்தரை தான் சூஸ் பண்ணி ஆகணும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்மண்ணே சந்தோஷ். அவருக்காக தான் நீங்கள் இப்போ ஒரு இன்கிரீடியண்ட்டை சூஸ் பண்ணி அதை அவருக்கு சேலஞ்சாக த்ரோ பண்ண போறீங்க. ஓகே, அவர் கொஞ்சம் நல்லா சமைப்பாரு. இது பேர் மட்டும் என்ன நீங்க தோசைக்காய். சரி, இதுதான் புதுசா ஏதோ இருக்கு. இது பப்பாயா? அது பப்பாயா அல்ல, தோசைக்காய். அப்படின்னா நமக்கே தெரியல, அவருக்கு தெரியுமா? சரி, நீங்கள் அந்த டப்பாவை திறந்து அதை உள்ளே வைத்துவிட்டு செல்லவும். எனக்கு ஒரு டவுட். இல்ல தோசைக்காய 2 இருந்து அது எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்தர் வைத்தால் அது ஒருத்தருக்கு மட்டுமே. அப்ப தோசைக்காயோட ஏதாவது ஈஸியா தான் இருக்கும். நன்றி, நீங்கள் செல்லலாம். தோளிலிருந்து கையை எடுங்கள். ஓகே. ஆஹா, எல்லாரும் ஃபேஸ்லயும் ஒரு பயங்கரமான ஒரு பீதி தெரிகிறது. ஆமா,
ஆனா ஒரு சில ஃபேஸ்ல அண்ணே. வன்மங்கள் தெரிகிறதே. நம்பாதீங்கண்ணே, ஒருத்தரையும் நம்பாதீங்கண்ணே. உள்ளார இருந்து பார்த்து எனக்கு தானே தெரியும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. யார் யார் மேல என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியும். நான் வேணா சொல்லவா? சொல்லுங்க. கலக மூட்டி வேலை பார்க்கறதுலாம் என்னவா வருது? எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலி உள்ள நடந்தது வந்து இப்போ டிவியில் போட்டு காட்டுவேன். ஐ மீன் எல்இடியில் போட்டு அது வந்து மக்கள் பார்ப்பாங்க, இங்க உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. அப்போ ஓகே தான். அப்ப ஏதோ வெயிட்டா செஞ்சிருக்கான். சாமி இவன் பதறத பார்த்தா இவன் தான் பெருசா ஒண்ணு பண்ணிருக்கான். அது அடுத்த எபிசோட் பார்த்துக்கலாம். நமக்கு ஆப்ஷனே இல்லடா. உள்ள போய் சூனியம் வைப்பாங்கன்னு சொன்னாங்களே, நான் பக்கத்துலயே ஒன்று வச்சிருக்கேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னம்மா அப்படி பாக்குற? எங்களுக்கு அந்த வன்மத்தை கக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை தெரியுமா? கடைசியா போயிட்டு விதியேன்னு ஒண்ணு வச்சுட்டு வந்துட்டோம். கடைசியா நாங்க தானே போனோம். நீங்க எதுவா இருந்தாலும் எஸ்கேப்பே ஆக முடியாது. மக்கள் நீங்க பேசின விஷயங்கள், நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. சரியான பிரச்சனை மாட்டேங்க. நான்ப்பா கம்முன்னு இரு. அல்லு கிளம்பி போய் சுற்றி நிற்கிறான். ஓகே, யார் யாருக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? எஸ். எனக்கு தெரிஞ்சு வச்சது நமக்கே வந்துடும் நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஓகே, உங்களுக்கு முன்னாடி 7 பாக்ஸ் இருக்கு. இது உங்களோட ஒவ்வொரு முகத்திலையும் ஒவ்வொருத்தர் வன்மத்தை கக்கிருக்காங்க. ஐ மீன் இன்கிரிடியன்ட்டை வச்சிருக்காங்க. அதை தான் நீங்க உங்களோட சேலஞ்சா எடுத்து சமைக்க போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜோடி வந்து நந்தா அண்ட் பூஜா. வாங்க. அந்த வாவே சரியில்லை. யாரா வச்சீங்க? நான் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகுது எனக்கு. ஷோ ரூல்ஸ் படி யாரு இந்த வன்மத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்றத நாங்க சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு இப்ப பாக்கும்போது இவங்க கூட பழகி இருப்பீங்க இல்லையா? என்னடா சொல்றது புரியல தான் சொல்றாங்க. எதனால? வரப்ப அவரு கொஞ்சம் வேகமா கிளாப் பண்ணாருங்க, அதனால மிஸ் பண்ணிட்டான். எரும மாடே. அஸ்வத் கண்மணி வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆமா. ஒருவேளை அவங்க வச்சிருந்தா என்ன வச்சிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்திருக்க அந்த இன்கிரிடியன்ட் என்னன்னா ஐயோ, பீர்த்தங்கா. பீர்த்தங்கா. ஓ தேங்க் யூ. தப்பிச்சிட்டோம் செல்லம். எல்லாரும் பேசி நல்லா சிரிச்ச மாதிரியே வைங்க. நம்ம தப்பு பண்ணாலும் திருட்டுத்தனம் பண்ணாலும் யார் பேச காமிக்க கூடாது. இப்போன்னு பார்த்து எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஐயா இல்லை. ஆனா மக்களே, உண்மையாவே யாரு என்ன வச்சிருந்தாங்களோ அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்கறாங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எஸ். இது வச்சு என்ன பண்றது இப்போ? நாங்க தான் வச்சோம். அவங்க 16.5ல தான முன்னாடி இருக்காங்க. சரி வைக்கலாமே அப்படி. டேஞ்சரஸ். அந்த மூளை வந்து எந்துதான். இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆக்சுவலா அவங்க ட்விஸ்ட் பண்றாங்க. சூப்பரா சமைக்கிறாங்க அவங்க. சும்மா அந்த நல்லா படிச்சவங்களா யூனோ படிக்கவே இல்ல. போன தடவை டேஸ்டிங்ல பாக்குறேன். இங்க இருந்துல தலைவா ஒண்ணுமே தெரியல தலைவான்னாப்ல. அங்க போயிட்டுல ஆக்சுவலி அதுக்கு சில மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. அத சாப்பிட்டீங்கன்னா when the oxygen going inhale எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா அஸ்வத் தான் வச்சிருப்பாரு. இப்போ கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப வரைக்கும் யாருக்குமே டவுட் இல்ல. இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டா நீ தான். இல்லடா அவர் வந்து தெரியல தடுமாறீங்க. பேச்சு வளருது. அதனால ஒரு வேளை அவருக்கு வந்து இது இருக்குமோ. செல்லக்குட்டி நீ சொல்லக்கூடாதுடி இனிமே. மானசி அண்ட் பிரியங்கா. என்ன குக் பண்ண சொன்னாலும் நாங்க செய்வோம். எங்க லைஃபே கூப்பிட்டாங்க. நம்மள தான் கூப்பிடுறாங்க. உள்ளவே இல்ல. பொதுவா கேஷுவலா இருக்கும். யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா நந்தா பூஜா வச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஏன் நந்தா பூஜா வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பக்கத்து டேபிள். பக்கத்து டேபிள் ஃப்ரெண்ட்ஸா, அதனால வச்சிருக்க மாட்டோம்னு நம்புறாங்களா? எஸ் எஸ் எஸ். உங்க வாய்ப்பு. யாரு வச்சிருப்பாங்கன்றத நீங்க யோசி. எனக்கு இந்த சைடுல கொஞ்சம் டவுட் இல்ல. இந்த பக்கம் எங்களெல்லாம் பார்க்காதீங்க. உள்ள இருக்கிறதுல பாதி பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நம்மள போய் இவ்வளவு நம்புறாங்களே. கடைசியா போனோம். இருக்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு வந்து. ஏய் அப்பதெல்லாம் சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கு. செவனேன்ற என்ன குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்திட்டியாடா? சரி ஓகே, மானசியன் பிரியங்காக்கு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன யாரோ மரத்துல இருந்து இலைய பிச்சு போட்டிருக்காங்கண்ணே. ஐயோ என்னது? சுண்டக்காய் குழம்பு வைப்பாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுண்டக்காய். ஏய் யார் பார்த்த வேலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். மன்னிச்சிரு பிரியங்கா. மான்சுவி சாரி மான்சுவி. உங்களை பார்க்கும்போது பாவமா இருக்குல்லடா. இவனுங்களை நம்ப முடியல. பாவம் பாவம்னு சொல்லி தானே பாவமே பண்றானுங்க அவனுங்க.
அதுல ஜாக்கெட் போட்டிருக்கிறவன் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குதுடா. நம்ம பக்கம் திருப்பி அவனே சொல்லிக்கிறான். நான் வந்து கூப்பிடுறது வந்து சாம்பார் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் சாம்பார் அஸ்வதன் பிரியாணி. and கண்மணி. யார் வச்சிருப்பா உங்களுக்கு வன்மத்தை கக்கியிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பூஜா நந்தா வச்சிருப்பாங்க. ஏங்க எல்லாருமே எங்களே சொன்னா நாங்க என்னையா பண்ணுவோம்? காயு யுவராஜ் வச்சிருக்கணும். அண்ணே நீங்க அந்த குட்டி பையன் இருக்கான் பாருங்க, அவனை மட்டும் நம்பிடாதீங்க. அவன் இல்ல அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சுபாஷ் தான். சுபாஷா என்னடா அது? அண்ணே ஒரே நிமிஷம், இங்க உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஓகே இதனால அவங்களுக்கு வைக்கலாம் அதனால அவங்களுக்கு வைக்கலான்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அவன் எதனால எதுக்கு வைக்கணும்னு தெரியாம எடுத்து வைப்பான. மிகப்பெரிய ட்விஸ்ட் பிளாட்டே அவனதான் இருப்பான். இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் எங்களுக்கு வச்சிருக்க மாட்டான். வச்சிருக்காமா? சரி ஓகே, யாரோ ஆனா வச்சவங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம செய்வேன். ஒண்ணும் பண்ண முடியாது. யார் வச்சாலும் செய்வேன் கண்டிப்பா. என்னண்ணே இது? அது என்னது? உடலங்கா. அங்க பாருங்க போடலங்கக்கா. இப்போ யார் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? போடா போடலங்கான்னு. அவங்க தான் தோணுது. எல்லாருக்குமே தெல்பத்ரி சிங் அவங்க தானா? அதை வெளியில எடுக்கிறப்ப அது பேர் என்னன்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த பேரு நமக்கே தெரியலனா இவங்க 2 பேரும் கண்டிப்பா தெரியாது. அதனால அவங்களுக்கு வைக்கலாம்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட் ஒன். ஓகே. சிப்பி அண்ட் ரோஷன் வாங்க. சொல்றா தம்பி, உன்னை கூப்பிடு. அவன் ஒரு 10 நிமிஷமா என்ன கூப்பிட்டு இருக்கான்டா, நான் கண்டுக்கல. நான் தான் போயிட்டு இருக்கேன். நீ ஏன்டா போன பாடம்? என்னடா சொல்லணும்? டேய் எனக்கு தெரிஞ்சு சபாஸ் இல்லடா, அவனுக்கு நான் தமாசுடா. அவனுக்கு மட்டுமா? டேய் நான் சொல்ற சொல்லி அவனுக்கு மட்டுமா கேட்டேன். உன்னை கொலை பண்ணிடுவேன்டா. ஓகே, யார் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவங்க 2 பேர் சாயத்து மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல எனக்கு புரியல, எல்லாரையும் நாங்க தான் வச்சிருக்கோமா? ஓ மூச்சி. யாருக்குமே சந்தேகமே வர மாட்டேங்குது. நீ இல்லையா? ஆமா அமைப்பு அப்படி. ஓ மை காட், யாரோ இவங்களுக்கு ரசகுல்லா வச்சிருக்காங்க. ஏய் சாப்பிடு. பேம்பூ ஷூட் ஹல்வா. அப்படினா அப்படி ஒன்னு இருந்ததா? இது என்னது? செவ்வாழை செவ்வாழை. அட பாவிகளா, அப்படினா என்னதுன்னு கூட எனக்கு தெரியாதுடா. பேம்பூ ஷூட். பேம்பு ஷூட்னா நந்தா பூஜா. என்னது இது? என்னது இது? இது பேம்பூ ஷூட். உனக்கு 180 செகண்ட் கொடுப்பாங்கல்ல, கூகுள் பண்ணு. கூகுளே 180 செகண்ட் எடுத்துக்கும். இது என்ன தெரிஞ்சுக்கறாங்க? அண்ணா நீதான். வாய்ப்பே கிடையாது. அவங்க தான் சிரிக்கிறாங்க. நீ அடி வாங்க போற என்கிட்ட. என்ன ஒரு வில்லத்தனம். கிடையாதுமா, அதை நான் எடுத்தேன். பெயிண்ட் டப்பா நினச்சி நேற்று ஓரமாக வச்சுட்டு வந்துட்டேன். நானுமே அதான் நினைச்சேன். பெயிண்ட் டப்பா தான் நினைச்சேன். ஓரமா வா டப்பாக்குள்ள தான் வச்சிருக்காரு. இல்ல பாப்பா, ஓரமா வச்சிருக்கேன். இதெல்லாம் ஓவர் மக்கள். அடுத்து வந்து தாய்மணி சந்தோஷ் அவங்களை கூப்பிடலாம். வாடி தங்க வாடி. அவர் நமக்கு வச்சதுக்கு நம்ம அவருக்கு வச்சிருக்கோம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர். உனக்கு யாரு கும்பி பாகம் கொடுத்துருப்பாங்க? கும்மி பாகமா? எல்லாருமே நல்லா நம்ம கிட்ட தான் வருவாங்க. இவ்வளோ நேரம் நார்மலாக தான் இருந்தாங்க. 2 பேரும் குஞ்சின்னு இருக்கிறாங்க. முன்னாடி சம்மந்தம் இல்லாமல் சீண்டி பேசுறாங்க பாருங்க. மானசி பிரியக்கா குழந்தைங்க அவங்களாம் அது பண்ணிருக்க மாட்டாங்க. என்னன்னு என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்துடலாமா? நான் கண்டிப்பாக என்ன வெஜிடபிள்ஸ் எதனா இருக்கும். என்னது இது? உனக்கு டைனோசர் முட்டை கிடைச்சிருக்கு. இல்ல இது பேர் நான் சொல்லவா? தோசைக்காய். தோசைக்காயா? தோசைக்காயா? பப்பாயா இல்லையா போது? குழந்தைய வச்சுன்னு நான் என்ன செய்வேன்? நான் ஐயோ அவர் பாவண்டா. குழந்தைய வச்சுன்னுக்கிறேன். குழந்தைய வச்சு என்ன பண்ணுவாரு? யாரா தோசைக்காய் வச்சிருக்காங்க? சனியனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்ல காய்ண்ணே. 180 செகண்ட்ஸ் இருக்குல்லண்ணா, யூடியூப்ல பாருங்க. அதுல 40 செகண்டுக்கு வந்துட்டு ஆட் வந்துரும். இது யூடியூப்லயே இருக்கு. எல்லாரும் மூஞ்சும் நல்ல மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. யாரும் வச்சாங்கன்னு தெரியல. யுவச்சன் காயத்ரி வாங்க. எங்களுக்கு இது அவங்க கொடுத்துருப்பாங்க. நானா ஃபுல் நம்பிக்கை உங்க மேல மட்டும் தான் இருக்கு. அது வந்த உடனே அவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தோம். செஞ்சுட்டோம்டா இவனை ஓ அப்படிங்கிற. உங்களை பார்த்தேவா? அவர் வந்தப்பே பார்த்து இப்படிதான் மாட்டிக்கிற நீ. சத்தியமா நான் வைக்கல. 2 பேர் பூஜாவை கூட இருக்கும். எல்லாருக்கும் பூஜா மேல டவுட் வருது. டவுட் வருது. ஏன் காது அந்த முகம் அப்படி இருக்கு. அப்படி இருக்கனால ஓபன் பண்ணிடலாமா? Oh my god! ஐயோ பைனாப்பிள்.
யாரா இது இப்படி பண்ணுது? ஏய் பைனாப்பிள் எல்லாம் நிறைய ரெசிபி செய்யலாம். ஏய் என்ன ஜாலி ஆயிட்டாலே. ஈஸியா பண்ணுவாங்களேடா. தலைவா இப்போ சொல்லுங்க, நான் வச்சிருப்பேன். இது சந்தோஷ் வைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு டாப் ஸ்கோரர் நடுமண்டையில அடிக்கணும்னு வச்ச மாதிரி இருக்கு. ஆனா அதான் பைனாப்பிள் மோர் குழம்பு. பா போய் அந்த கோபி எடுத்துவா. கமிடியன் அண்ட் சாயிருத்தோ. எல்லாரும் டேபிளையும் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்பா காயெல்லாம் யோசிச்சு இந்த பழத்துல என்ன பண்றது? அதாவது வன்மம் அப்படின்னு சொல்லும்போது நான் வரேன், நான் அதுக்கு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னன்னே தெரியல மச்சான். என்னம்மா? இல்ல அப்பதானே ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவா இருக்க முடியும் வாழ்க்கையில. ஓகே, யாரு உங்களுக்காக வன்மத்தை கக்கிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அண்ணன் தான் எனக்கு வச்சாரு. கன்ஃபார்மா நான் சொல்றேன், இவர் மட்டும் தான் எனக்கு வச்சிருக்காரு. நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். கரெக்டா சொல்றீங்க, கான்ஃபிடண்டா சொல்றீங்க நீங்க. அண்ணா நீங்க தான் நான் வச்சீங்க, எனக்கு நல்லா தெரியும் அண்ணா. எப்படி இப்படி கான்ஃபிடண்டா சொல்றீங்க? நல்லா தெரியும். இங்க இருந்து எனக்கு அங்க கேக்குது, அந்த ஆரோ கேக்குது. அவரு தான் எங்களுக்கு வச்சாரு அப்படின்னு. யாரு? அஸ்வதா? தாய் மாமன். அவர் யாரு? தாய் மாமன். உங்களுக்கு வந்திருக்கிற அந்த இன்கிரிடியன்ட் கண்டுபிடிங்க பாப்போம். ஏய் சப்போட்டா சூப்பர். தாய் மாமன் தான். இன்னையில இருந்து நீங்க தாய் மாமன் சந்தோஷம். சத்தியமா சொல்றப்பா. என்ன நீங்க தான் இத வச்சீங்க, எனக்கு தெரியும். Thank you so much. All the best. எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான இன்கிரீடியன்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? அந்த இன்கிரீடியன்ட் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா கிடைச்சிருக்க இன்கிரீடியன்ட் அப்படி. இன்கிரீடியன்ட் பார்த்து பயப்படாதீங்க, டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும். பயமே பட மாட்டாங்க. நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போறவங்க. சோ ஆல் தி பெஸ்ட். உங்களோட 180 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ. தேம்பார் ஓட்டம். என்னவா போனுது? எங்க பெரியம்மா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேங்குது. போயிடுறா பாஸ்டா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். சப்போர்ட்டிவ் டிஷ் எடுத்துக்கலாமா? ஐயோ இவன் ஏன் வந்தான்? சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணிருங்க. சேப்பக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு பண்ணிருங்க. ஏம்பா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாமா இது? அங்கெல்லாம் எப்படி கேப்ப நீ? அப்ப இல்லையா? தாங்க முடியலையே. சுண்டக்கான்னு பார்த்தோன்னே எனக்கு எங்க அம்மா மூஞ்சி தான் வந்தது. ஐயோ எங்க அம்மா போன் எடுத்து. ஹலோ. ஐயோ கோவப்பட்டனே சோத்துல ஏய் அம்மா இது எப்படி பண்ணனும்? அது சொல்லு டப்புன்னு சொல்லு. அப்படியே ஆர்டர் சொல்லு. ரைஸ் தொக்கல மாட்டா. அதேதான் மாமா. Tour of the velocity 2 feet 500 meters and then ஓகேனா ஃபாஸ்டா பண்றோம். எல்லாம் அடிக்குமா? 3 ல இருந்து மேல போறோம். QR கோட் ஸ்கேன் பண்றோம். பாத்திரம் வின் பண்றோம். நோட் பண்ணு, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணு இன்கிரிடியன்ஸ் நோட் பண்ணு. நீ நோட் பண்ணு. நீ தான் டக்கு டக்குன்னு பண்ணுவ. என்னடாச்சு? எல்லாரும் பொட்டி திறந்து அவங்களோட இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டாங்க. இந்த பொட்டியை திறந்து இன்னும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. அந்த ஸ்டியூலயே பைனாப்பிள் போடுவ தெரியுமா? பைனாப்பிள் ஸ்டூல் எல்லாம் போடக்கூடாது. ஐயோ என்னன்னு டைப் பண்றதுக்கு லேட் ஆயிரும். பண்ணுங்க. இந்த வாட்டி எப்படியாவது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வின்னர் ஆஃப் தி டே அந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா செகண்ட் எப்படி வந்தோன்னு எங்களுக்கு தெரியல. கொலை பண்ண போறேன். பார்வதி நம்பியார் பரவாயில்ல இங்கிட்டு பிக்க பேச்ச. புளியை வந்து சுடு தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதை தனியா வச்சிடணுமா? பைனாப்பிள் ஹனி ரெசிபி. சிக்கன் பண்ணலாமாமா? ஏன் பண்ணலட்டாங்க? சனா தால். இது அது வெயிட் பண்ணு. பாஸ் பண்ணி சொல்லு. எவ்வளவு டீஸ்பூன் சன்னா தால்? இரு. கப்பக்கிழங்கா சேப்பக்கிழங்கா? சேப்பங்க. ஆயில்ல சிக்கன் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கறாங்க. என்ன தண்ணி வருது? ஐயா சிவாங்கி, வாழ்க்கை ரொம்ப கடினமா போயிட்டு இருக்குமா, கஷ்டமா போயிட்டு இருக்குமா? நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? யாரது யாரது? இந்த பாடலை உங்கள் காலட்டுனா வைக்க என் 1 அமக்கவும், என் 2 அமக்கவும். சுண்டக்காய் வச்சு என்ன பண்ணலாம் அது மட்டும் சொல்லு. இங்க வர சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணலாம், அதுதான் பண்ண போறாங்க. வேற ஏதாச்சும் சொல்லு பாப்போம். ஆபத்துல கால் பண்றீங்க தெரியலன்றா. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏய் சி போன கூட அவங்க சமைக்க வேணாம். பைனாப்பிள் பாயசம், கேசரி இந்த மாதிரி செஞ்சால் அது யூஸ்வலாக இருக்கும். பட் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் தானே அது கொஞ்சம் நம்ம ஒரு காம்படிஷனில் ஏதாவது ட்ரை பண்ணணும், என்னதான் ஜாலியாக இருந்தாலும். 3/4 கப் தண்ணி அளவு. முக்கால் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஆளுக்காளுக்கு ஒன்று பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்றை பார்த்து பண்ணுங்க. பட்டை மிளகா பொடி போட்டால் தனியா பவுடர் கண்டிப்பாக போடணும். இல்லைனா சாம்பார் பொடி மட்டும் போட்டால் போதும். ஆனால் சாம்பார் பொடி போட்டால் சாம்பார் மாதிரி டேஸ்ட் வராதுல்ல, காரம் வரும், அவ்வளோதானே.
ஓகே ஓகே அப்புறம் அப்புறம் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு டப்புன்னு சொல்லு. என்னடா பண்றது சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோம். யார் வச்சிருப்பா அது இதுவா நீ பாத்தியா நீ நான் பார்த்தேன். யாரு பறகு விட்டு அடிக்கலாம் யாரு பாவண்டா அப்பா வீடா நம்ம 2 பேரும் அப்பா வீடா அப்பா வீடா வந்து இந்த மாதிரி அமையும் யாரு சபாஸ் எல்லாத்துக்கும் சபாஸ் அவன் எங்கேயோ பைத்தியம் முடிச்சு போன மாதிரி சுத்தினுக்கிறான் அவன்லாம் இங்க கூடாது கம்முன்னு இரு. அப்புறம் 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 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர். ஓகே, உங்களுக்கு கொடுத்த 180 செகண்ட்ஸ்ல என்ன செய்ய போறீங்கன்றத பிளான் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சமைக்கிறதுக்கான அந்த 50 minutes starts now. போ 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 சிப்பு 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 சிப்பு. ஃபர்ஸ்ட் சேப்பாங்களா பிரிங்க. டேய் ஸ்ட்ராபெரி இல்லடா, நான் தேடி பார்த்துட்டேன். நீ உனக்கு வேணுமா? உடனே ஸ்ட்ராபெரி கன்ஃபார்ம் வேணுமா? ஆ நான் சாப்பிட்டு எடுத்துக்க மாட்டியா மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. ஐயோ தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு வருது. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. லைட்டாக கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா இது எங்கள் அம்மா வந்து செய்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு. அதனால நான் அதுதான் எனக்கு ஜாலியா காபி குடிச்சிட்டு பேசிக்கிட்டு நான் ரிலாக்ஸாக இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா செய்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரக்குழம்பு. சுண்டக்காவா? இஞ்சி பூண்டு வெங்காயம் கொடமிளகா கலர் கலர் கொடமிளகா நந்தோ நந்தோ அரிசி மாவு அதை எடுத்துட்டேன். கடலை மாவு தான் இங்க மிளகாய் தூள். எல்லாம் நிறைய சொல்றாங்களே எனக்கு கொஞ்சம் தான் தெரியுமே. கார்லிக் எடுத்துட்டு வா. சரி, எல்லாத்துக்கும் ஃபுல் ஹனி வச்சோமே, இதுல என்ன பாதி தான் இருக்கு. குடிச்சிட்டீங்களா? போதும். ஐயோ தெரிச்சு வெடிச்சிரும் குக்கர். மூடுங்க இத. படுப்பு பத்த வை ப்ரோ. என்ன நடந்துட்டு இருக்க? யாரை பத்திரது மணி? அவ்வளவுதான். பிலிப்ஸ் அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. பொறுமையா கடப்பிடிங்க. வர்றது பாரு நல்லா ஆனபெல் பொம்மை மாதிரி. ஏண்டி இது எதுக்கு எடுத்துன்னு தெரியல. பாவி மவளே. ஓகே அக்கா அது பாஸ்மதிக்கா நம்மளுக்கு சீரக சம்பா வேணும் சொல்லணும். ஏய் 16.5ல இருந்து 13 போயிர போறோம். ஒழுங்கா வெட்டுடா பைத்தியக்காரா. பைத்தியக்காராவா? அண்ணனுக்கு மரியாதை போச்சு. என்னையே திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கேன். கட் பண்ணு குட்டி குட்டியா கட் பண்ணு குட்டி குட்டியா. என்ன ஜனனி அக்கா நீங்க என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க இப்படி புருஷனை? எங்களுக்கு வந்து யாரு கொடுத்துருப்பாங்கன்னா எனக்கு வந்து இவங்க மேலே தான் சந்தேகம். ஆனால் யார் கொடுத்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஆணித்தனமாக எங்கள் அக்கா சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில, அப்படி சொல்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எங்ககிட்ட இருக்காங்க. சாஸ்லாம் யாரும் எடுத்துட்டு போயிருக்காங்க, வாங்கிக்கலாம். யார் ஏதோ இவ தான் எடுத்துக்கிட்டா எல்லாமே. சோயா சாஸ் சில்லி சாஸ் குடி அதெல்லாம் வேணும். ஐயா ஐயா அதை வச்சு தாங்க நாங்க சமைக்கவே போறோம். அண்ணா ஏதாவது ஹெல்ப் வேணுமா? தயவு செஞ்சு என் பாவத்தை கொட்டிக்காதீங்க. ஓடுங்க சொல்லுவேன். செம்ம கொலை வீட்டுல இருக்கிறேன். அப்படி இல்லைண்ணே. இது வரைக்கும் அந்த காய் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. சொறி பூச்சி போன மாதிரி இருக்குது. இது இப்போ உனக்கு என்னன்னே தெரியாம நீ என்னத்துக்கு சமைப்ப? எப்படி சமைப்ப? தெரியும். ஏய் அவர் சமைப்பார், நீ சும்மா பண்ணாத வை. அப்படி அவர் கிளம்பு. சரி அண்ணா, உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீ நம்ப வேண்டியதை உன்ன இல்ல அவங்கள. எப்படி நாம சமையல் செய்யறதா அவனுங்க பேசி பண்ணுங்க சமையல 2 பக்கமா காது கிட்ட வந்து ஊதினுக்குறானுங்க. ஏங்க நான் ஹெல்ப் தானே பண்ணேன். உன்னால முடியும். வா வா வாட்ச் போ கமான் சிப்பு உன்னால முடியும் சிப்பு. எஸ் சிப்பு. பேப்பர் ஒட்டி இருக்குடா. நம்ம பொழப்பு. நாங்க வந்து ஒரு புதுவிதமான வந்து வெஜ்ல ஒரு நான்வெஜ் பண்ண போறோம். ஆனா இது புடிச்சாருனே. புடிச்சா. நான் விசில் போடவே இல்லை, அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வாட்டி எடுத்துட்டு போடுங்க. இது பண்ண ஒரு கட்ட இருக்கு. மெண்டல். என்ன நடு ரோட்ல இருக்கு? என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாம் ஒண்ணுதான்டா இருக்கு. ஷேரிங் தான் எல்லாமே. டிடி மரத்துக்கு ஒரு உருவம் வேணாம். இங்க பிஸ்கட் இருந்தது எங்க? அதான் 4 பிஸ்கட் இருந்தது எங்க? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களா? ஏதோ பண்ணி சாப்பிடுற மாதிரி. நீ சாப்பிட மாட்டப்பா. நீ செம்ம டைப் பண்ணி டீசன்ட் நீ பண்ணி மெல்ற மாதிரி. ஆமா. ஏய் யார் இந்த குழந்தையோட பிஸ்கெட்டை வச்சுட்டு யார் இது எல்லாம் தப்பா தோணலையா உங்களுக்கு? இதெல்லாம் தப்பா தோணலையா? குழந்தை எவ்வளவு பெரிய குழந்தை. சூடு சொர்ண வெக்கம் மானம். இது லைட் பை விபி டேஸ் வழங்கும் கிச்சன் ஜோடிஸ். பியூட்டி அண்ட் க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அம்ரோஷியா 100% ஆர்கானிக் ஹனி அண்ட் பர்ஃப்யூமரி. பாய் சேவ். லைட் பை விபி டேஸ் வழங்கும் கிச்சன் ஜோடிஸ். பியூட்டி அண்ட் க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல். Associate sponsors Ambrosia 100% organic honey and perfumery. அப்புறம்
இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு ஒய்ஃப்க்கு என்ன கிஃப்ட் பண்ண போற? நாள் ஃபுல்லாக பார்டரில் நிற்கிற நமக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுற மாதிரி நாள் ஃபுல்லாக கிச்சனில் நிற்கிற அவங்களுக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படும்ல, அதை தான் கொடுக்க போகிறேன். அப்படி என்ன ஆயுதம்? விபி டேஸின் ஸ்நாக்ஸ் ஷெஃப். பாய். தொடரும் ஒரு உறவு. விபி டேஸ்.